எல்லோருக்கும் வணக்கம். இந்த கோவில்ல உள்ள சிவனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மாவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகும். எப்பேற்பட்ட பாவங்கள் போன பிறவியில தெரியாம நம்ம செஞ்சிருந்தோம்னா அந்த பாவங்கள் அனைத்தும் அழியும். அதனால தான் இந்த கோவிலுக்கு பேரே கர்மநாசபுரம், கர்மநாசினி அப்படின்னு சித்தர்களால் சொல்லக்கூடிய ஒரு கோவில். இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு பெயரே குற்றம் பொறுத்த நாதர். உலகத்தில் தவறு செய்யாத மனிதன் யாருமே இருக்க முடியாது. தவறு செய்யறது எப்படி மனித இயல்போ அதே போல அதை பொறுத்தருள்வது தெய்வத்தோட இயல்பு. எப்படிப்பட்ட தவறு செய்யும் மனிதனையும் மன்னிக்கக்கூடிய விசாலமான மனது கொண்டவர் தான் நம்ம சிவபெருமான். அதுவும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கர்ம வினையா இருந்தாலும் அது அழியும். இந்த கோவிலுக்கு ஏன் கர்மநாசபுரம், அது மட்டும் இல்லாமல் குற்றம் பொறுத்த நாதர்னு ஏன் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பெயர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலைஞாயிறு அங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு குற்றம் பொறுத்த நாதர் திருக்கோயில் தாங்க இது. வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இறைவன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். சிவனோட தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல 27வது தேவார தலம் இது. இந்த கோவில்ல நம்ம எந்த அறச்செயல்கள் செய்தாலும் அது 10 மடங்காக பெருகும் என்று வசிஷ்டருக்கு பிரம்மா கூறியதாக தலபுராணம் குறிப்பிடுகிறது. அதனால் இங்கு போய் நம்மளால் முடிஞ்சது இல்லாத ஏழை எளியவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்னா நமக்கு அதனுடைய புண்ணிய பலனானது 10 மடங்காக நமக்கு கிடைக்கும். வசிஷ்டர் இத்தலத்தில் லிங்கம் அமைத்து வழிபட்டதாக தலபுராணம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் 72 மகரிஷிகள் இங்கு வழிபாடு செய்து முக்தி பெற்றுள்ளனர். மூலவர் குற்றம் பொறுத்த நாதர் சுயம்பு லிங்கமாக கிழக்கு நோக்கியும் அம்பாள் கோல்வளை நாயகி தெற்கு நோக்கியும் காட்சி தருகின்றனர். இந்த கோவிலை மலைக்கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. சீர்காழியில இருக்கிற மாதிரியே படிகள்ல ஏறி போய் முதல்ல தோணியப்பரை தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு செங்குத்தான மரப்படிகள்ல ஏறி சட்டைநாதரை நம்ம தரிசனம் செய்யலாம். சீர்காழிக்கு மேற்குல சீர்காழியில இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால மேலைக்காழி அப்படின்னு பெயர் வந்தது. சூரியன் வழிபட்டதால தலைஞாயிறு அப்படின்னும் ஆதித்யபுரி அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருவுலையே சிசுக்கள் கலைவது உண்டு. சிலருக்கு குழந்தைகள் பிறந்த உடனே இறக்கிறது உண்டு. சில குடும்பத்தில் சிசு மரணம் ஏற்படும். சில குடும்பங்களில் விபத்துகளினால் துர்மரணம் நிகழ்வது உண்டு. இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளாள அப்படிங்கிற தோஷத்தினால் நிகழ்கின்றன. இந்த தோஷங்கள்லாம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவினால் ஏற்படுகின்றன. இந்த தோஷங்கள்லாம் போகணும் அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குற்றம் பொறுத்த நாதரை நம்ம பிரார்த்தனை பண்ணுனா போகும். இந்த தோஷத்துக்கு நம்ம எந்த பரிகாரம் சிரார்த்தம் எது செஞ்சாலும் நீக்க இயலாது. இந்த கோவிலுக்கு போய் இங்குள்ள சிவனை பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா அதை நீக்க முடியும். தேவர்கள் இத்திருத்தலத்தை கர்மநாசபுரம் அப்படின்னு பெயர் வைத்து அழைத்தனர். நம்ம எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தல விருட்சமாக, விருட்சம்னு தான் சொல்வோம், ஏதாவது ஒரு வகை மரம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முல்லை கொடி தல விருட்சமாக இருக்குது. அதனால தான் இந்த கோவிலை கொடிக்கோயில், கொகுடி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தல வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராவணனோட மகன் மேகநாதன் இருக்கான் இல்லையா, இந்திரஜித் அப்படின்னு அழைக்கப்படுவான். இவன் புஷ்பக விமானத்தில் செல்லும்போது இத்தலத்தின் மேலே செல்லும்போது தடைபடுது. விமானம் பறக்க முடியாமல் விமானத்துக்கு கீழே பார்த்தா சிவன் இருப்பதை அறிந்து அங்கே இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டான். பின்பு இறைவனை பெயர்த்து எடுக்க முயன்றான். இறைவனை பெயர்த்து எடுக்க முயன்றதால இவனுக்கு தோஷம் ஏற்படுது. மகன் செய்த தவறுக்காக அவனுடைய பிழையை பொறுத்தருள வேண்டி ராவணன் சிவபெருமான வேண்டுறான். அந்த குற்றத்தை பிறகு சிவபெருமான் மன்னித்து அவனுடைய தோஷம் நீங்கியதால இங்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயரே குற்றம் பொறுத்த நாதர் என்று அழைக்கப்படுகிறார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.